வெல்கம் டு கிருஷ்வாஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ஸ்வீட் ரெசிபின்றதை விட நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ஐட்டம் சொல்லலாம். நிறைய பேருடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்னால் இதையுமே சொல்லலாம். இது ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு பெஸ்ட்டு ஸ்வீட் ஸ்நாக் ஐட்டம்னே சொல்லலாம். நல்ல மேலே கிறிஸ்பியாக பொறன்னு உள்ள சாஃப்டான ஸ்வீட் பூர்ணத்தோடு இதை சாப்பிடும்போது வேறு லெவலில் தாங்க இருக்கும். வாங்க ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஸ்வீட் சோமாஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் சோமாஸா செய்யறதுக்கு நான் 1 கப் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம்ஸ் கிட்ட இது வரும். இந்த 1 கப் மைதா மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் ரவை எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை கரெக்டாக இருக்கும். இந்த ரவையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக, மேல் மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. அதாவது இந்த ட்ரை ஐட்டம் எல்லாம் ஈவனாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த மாவோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்மளோட விரல்களால் நல்லா பிசறி விட்டுடலாம். நெய் சேர்த்து நம்மளோட விரல்களால் நல்லா பிசறும்போது பார்த்திங்கன்னா அந்த சோமாசாவுடைய கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும். அதாவது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பொதுவாக பொரிக்கும் போது கிறிஸ்பியாகவும் அதுக்கப்புறம் மெத்துன்னு அமுங்கிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் மேலே எப்போதுமே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் இந்த நெய் சேர்த்து நல்லா பிசறி எடுக்கணும். இந்த மாதிரி பிசறின மாவு பார்த்திங்கன்னா உங்கள் கைகளால் பிடிச்சு பாருங்கள். பிடிச்சு பார்க்கும்போது ஒரு பிடிப்பு வரணும். இந்த மாதிரி பிடிப்போடு இருந்துச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். இந்த மாதிரி மாவு முழுசி நம்ம பிசறி எடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பூரி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. உடனே ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசறி எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவு இப்படி தான் இருக்கும். இந்த மாவுக்கு ஒரு 20 மினிட்ஸாவது ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். இதை நான் ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சிட போகிறேன். இது ஊறட்டும். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதை பார்த்துடலாம். இப்போது நான் ஒரு இரும்பு ஸ்கில்லெட் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட் நான் ஒரு 1/4 கப் போல் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பொட்டுக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி ரொம்ப நேரம்லாம் வறுத்துற வேண்டாம். ஜஸ்ட் அதில் சூடு ஏறினா போதும். அந்த அளவுக்கு மட்டும் ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு பூரணம் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம இந்த நெய்யோடு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அந்த நெய்யில் நல்லா வறுத்துருங்க. இது கூட 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக துருவிடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த துருவன தேங்காயும் சேர்த்து அந்த நெய்யிலே நல்லா வறுத்துருங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயுடைய மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் சரியாக வறுக்கலைன்னா அந்த உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால் தேங்காய்ன்றதுனால நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதனுடைய வாசனை நல்லா வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள். தேங்காயும் அந்த முந்திரி பருப்பும் நல்லா உதிராக வந்துடும். கலரும் உங்களுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு பவுலுக்கு தனியாக மாற்றிக்கிட்டோம். இப்போ வறுத்த தேங்காய் முந்திரி ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாதிக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை, அந்த பொட்டுக்கடலை மாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட அவங்கவுங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகரை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தாராளமாக நீங்கள் சர்க்கரையை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது தேங்காய், முந்திரி பருப்பு, அந்த பொட்டுக்கடலை மாவு, சுகர் பவுடர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த ஏலக்காய் பொடியோடு சேர்த்து கலக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் வறுத்ததுனால நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய அருமையான ஸ்வீட் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது இப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மாவு விரிக்கிறத பார்க்கலாம்.
இந்த ஸ்வீட் சோமாசாவுக்கு மாவு பிசைகிறது அப்படின்றது வந்து முக்கியமான ஸ்டெப்புங்க. இந்த மாவு வந்து கரெக்டான நம்ம இழுத்து பிசையும் போது பார்த்திங்கன்னா அந்த ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளெக்சிபிளாக அந்த மைதாவும் ரவையும் ஒன்று போல் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் வந்து மேல் மாவு வந்து நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நாளைக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா இழுத்து பிசைஞ்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்லா அந்த பிசைகிறதுன்றது வந்து முக்கியமான ஸ்டெப்பு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்த அழுத்தம் கொடுத்து பிசையணும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம பரோட்டா மாவுக்கு பிசையும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கும். நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பால்ஸில் எதுவும் கிராக் இல்லாமல் நீட்டாக அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் விரிக்கும் போதும் நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு விரிக்கிறத பார்த்துடலாம். நம்ம எப்படி பூரிக்கெல்லாம் விரிப்போமோ அதே மாதிரி தான் மாவை லைட்டாக திரட்டிட்டு இதுக்கு கரெக்டான ஷேப்காக ஒரு மூடி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சு கரெக்டான ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம எடுத்துடலாம். நீங்கள் நார்மலாகவும் செஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக கொடுக்கும்போது அந்த மடித்து செய்யக்கூடிய அந்த சோமாசா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி விரித்து ஒரு மூடி வச்சு ஷேப் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். அந்த விரித்த அந்த ஷீட் பார்த்திங்கன்னா இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் தேய்ச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த விரித்து வச்ச மாவில் நம்ம வந்து ஸ்டஃபிங் பார்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த ஸ்வீட் போடணும், அதை எடுத்து வச்சுக்கலாம். கம்மியாகவும் வைக்காதீங்க, ரொம்ப கூட வச்சிட்டிங்கன்னா அது பிதுங்கி வந்துடும். ஸோ அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதனுடைய ஓரங்களை கொஞ்சமாக தண்ணி விட்டு தொட்டு எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி வச்சு தேய்ச்சி விட்டுருங்க அப்படியே சுற்றி. இதுக்கப்புறமா அந்த கார்னர் டு கார்னர் அப்படியே மடித்து விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு அந்த சோமாசா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம விரல்களால் அழுத்தி நல்லா மடித்து விட்டுருங்க. இப்போது ஒரு ஃபோர்க் எடுத்து வச்சு அதோட எட்ஜஸில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூர்ணம் வந்து கரெக்டாக உள்ளே இருக்கும், வெளியே வந்துடாமலும் இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து சோமாசா கட்டர்லேயும் செஞ்சு காட்டுறேன். ஃபோர்க் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதனால் ஈஸியாக இருக்கும் தான் ஃபர்ஸ்ட் நான் இதை காட்டுறேன். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் சோமாசா பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே விரித்து வச்ச அந்த மாவில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஸ்வீட் சோமாசாவோட ஸ்டஃபிங் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வச்சுட்டு அதனுடைய எட்ஜ் டு எட்ஜ் வந்து நல்லா தண்ணி தொட்டு நல்லா ஒட்டிக்கலாம். ஓரங்கள் ஃபுல்லாக நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து ஒட்டிடும். ஸோ எண்ணெயில் போட்டோன்னு பிரிஞ்சு வருமோன்ற அந்த டென்ஷன் இருக்காது நமக்கு. அப்புறம் நம்மளோட விரல்களால் லேசாக அழுத்தம் கொடுத்து ஒட்டி விட்டுருங்க. இப்போது நான் சோமாசா கட்டர்லால் அந்த எட்ஜஸ் வரைக்கும் நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அதோட எட்ஜஸில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸஸ் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்வீட் சோமாசா ஷேப் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சீலாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது எக்காரத்தை கொண்டு பிரிஞ்சே வராது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது. உங்களுக்கு 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொரிக்கிறத பார்க்கலாம். இப்போது சோமாசா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கட்டும். ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப லோவாகவும் வேணாம், மீடியம் டெம்பரேச்சரில் கரெக்டாக இருக்கட்டும். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சோமாசாவை 2 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது வேகிறதுக்கான இடம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயில் 2 சோமாசா போட்டிருக்கேன். போட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பும் பாருங்கள். அந்த மாதிரி திரும்பிச்சுன்னா பர்ஃபெக்டாக 200% பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். இதுவுமே ஒரு டிப்ஸ். நல்ல மேல் மாவு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொறன்னு வந்து உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்க பூர்ணம் வந்து எக்காரணத்தை கொண்டு வெளியே வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அந்த மேல் மாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நல்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ டிப்ஸையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இந்த சோமாசாவை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்கக்கூடிய எல்லா சோமாசாவையும் இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி அது வேகத்துக்கான இனஃப் டைம் கொடுங்க. நல்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. போடும்போது அது மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா சோமாசாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அந்த சோமாசா எல்லாத்தையும் நீங்கள் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா ஆறின பிறகு நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் சூப்பராக இருக்கும். பட் 1 வீக் 10 டேஸ் மேலெலாம் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம பக்குவமாக பண்ணியிருந்தாலும் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அது கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 1 வீக் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அருமையான சோமாசா சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.